வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு 2026ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் டிஎன்டிஇடி ரிசல்ட்டு டுடே பார்த்திங்கன்னா 4 லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் எப்பொழுது இந்த டெட் எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு இந்த தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும் என்பதை பற்றி ஒரு தகவலை தான் ஒரு முன்னோட்டமாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என நம்பப்படுகிறது. இதில் நீங்கள் டெட் எக்ஸாம் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில மாதங்களாக 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் டெட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பியுடைய ஷெடியூல் அந்த ஒவ்வொருமே இப்போ அனுவல் பிளானிங் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த பிளானிங்கில் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் டிசம்பர் மாதம் வெளியிடப்படவில்லை. அதன் பின்னர் ஜனவரி மாதம் முதல் வாரம் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வரல. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இப்போ பொங்கல் ஹாலிடே வந்துருச்சு. பொங்கல் ஹாலிடே பொங்கல் ஹாலிடே முடிஞ்சு தான் நமக்கு ரிசல்ட் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பேப்பர் 1, நவம்பர் மாதம் 16ஆம் தேதி பேப்பர் 2 அப்பர் லெவல் லோயர் லெவல் எழுதியிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மற்றும் ஆசிரியர்கள் கேண்டிடேட்டுக்கு இந்த டெட் ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நம்ம கால் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஹெல்ப்லைன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கால் பண்ணி எப்பொழுது தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்பதை நீங்கள் ரிசல்ட் டேட் எப்பொழுதும் தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம கால் பண்ணும்போது அவங்க ஸ்டில் ப்ராசஸிங் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட் அப்படின்னு மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு அது சம்மந்தமாக ஏதாவது தேர்வு முடிவு எப்பொழுது வெளியிடப்படும் போது உங்களுக்கு அஃபிஷியலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஆர்பியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் கான்டாக்ட் நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரடியாகவே ரிசல்ட் எப்பொழுது வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு 14th to 18th கவர்மெண்ட் ஹாலிடே. அதனால் 14ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை டெட் ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா 14th 18th வரைக்கும் கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுருக்காங்க. அதனால் அந்த ஹாலிடே லீவில் தேர்வு முடிவுகள் ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருப்பினும் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் பொங்கல் ஹாலிடே முடிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டே மண்டே வருது பார்த்திங்களா, அதை பார்த்தா 19ஆம் தேதி வருது. அதனால் 19ஆம் தேதி டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு வெரிஃபிகேஷன் ஓஎம்ஆர் ஷீட்னால் கண்டிப்பாக மார்க் மட்டும் தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கு காலதாமதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருப்பினும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆசிரியர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து பணிபுரிவதற்கு பதவி உயர்வு பெறுவதற்கு டெட் எக்ஸாம் கட்டாயம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவு பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட வேண்டும், வாபஸ் பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளை முன்னிறுத்தியுள்ளனர் ஆசிரியர்கள். இதில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அதாவது 470 ஆசிரியர்களுக்கு ஒரு விலக்களித்து பார்த்திங்கன்னா அதற்கான அரசாணையும் அதற்கான உத்தரவும் பிறப்பிருக்கு. அந்த 470 ஆசிரியர்கள் யார் யார் என்னென்ன அப்படின்ற விவரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை நான் எண்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இப்பொழுது நமக்கு ஆஃப்டர் பொங்கல் ஹாலிடேக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த டெட் எக்ஸாம் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் எழுதிய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வெளியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எண்டுக்குள் கண்டிப்பாக தேர்வு முடிவுகள் டெட் எக்ஸாம் ரிசல்ட் கன்ஃபார்மாக வெளியாயிரும். அதேபோல் பார்த்திங்கன்னா அடுத்து 2026ஆம் ஆண்டிற்கான அனுவல் பிளான் நமக்கு ஜனவரி டிஆர்பி கான்டாக்ட் த்ரீ ஸ்பெஷல் எக்ஸாம் ஃபார் டீச்சர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் ஃபார் ஒன்லி டீச்சர்ஸ் அந்த ஒர்க்கிங்கில் பதவியில் இருக்காங்க பார்த்திங்களா, அதாவது போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு அந்த அவர்களுக்கு விலக்களிப்பதற்கு பதிலாக அவர்கள் 3 ஸ்பெஷல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அதே போல் பார்த்திங்கன்னா அதில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுடைய விவரங்கள் பட்டியல்கள் சேகரிக்கப்பட்டதாகவும் அதற்கான விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் அப்படின்ற மாதிரியும் அரசு தரப்பில் ஒரு சுற்றறிக்கையும் அனுப்பித்தது, செய்தி குறிப்பும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனால் நம்ம அதற்கான ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த 2026ஆம் ஆண்டு 3 ஸ்பெஷல் எக்ஸாம் கான்டாக்ட் பண்ணுறதா ஸ்பெஷல் டிஆர்பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அந்த தகவலின் அடிப்படையில் கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு ஸ்பெஷல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு விலக்களிக்கப்படுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே போல் அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு கண்டிப்பாக தீர்ப்பு வழங்க வேண்டும். அதன் பின்னர் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி
ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து கோரிக்கைகளும் முன்வைத்து வராங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, தற்போது 2026ஆம் ஆண்டு ஜனவரிக்கு முன்பாக வெளியிடுவதற்கு பட்சத்தில் அதற்கான தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாணவர்கள் எழுதியிருக்கக்கூடிய புதிதாக எழுதியிருக்கக்கூடியவர்கள் வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய மதிப்பெண் 50% ஆஃப் பாஸ் மார்க் வழங்கப்பட வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மற்ற மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா 50% மார்க் எடுத்தால் அது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்டகரி அப்படின்ற பாஸ் கேட்டகரியில் வந்து வருவாங்க அப்படின்றாங்க. அதாவது 150 மதிப்பெண்ணுக்கு தேர்வு எழுதுவீங்க. அந்த 150 மதிப்பெண்ணுக்கு 75 மதிப்பெண்கள் எடுத்தாவே தேர்ச்சி அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அதை அறிவிக்கணும், அதனுடைய சலுகைகள் வழங்க வேண்டும் அப்படின்றதும் ஒரு சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அந்த சில வகையான கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படும். அதே வழக்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் பட்சத்தில் தேர்வு முடிவுகள் மிக விரைவில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் வந்து இதனுடைய உங்களுக்கு உறுதிப்படுத்தலான தகவலை வந்து நீங்கள் டிஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இருப்பினும் பார்த்திங்கன்னா 14லேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் பொங்கல் ஹாலிடேனால கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால் வந்து அந்த தேதியில் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் வந்து இந்த ஃபஸ்ட்டு அதாவது லாஸ்ட் வீக் ஜனவரி மாதம் லாஸ்ட் வீக் வந்து அந்த நமக்கான தேர்வு முடிவுகள் வந்து டெட் எக்ஸாமுடைய 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதி தேர்வு எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு ஜனவரி எண்டில் வந்து ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து அதிகப்படியான தகவல் வந்து இப்போ ஊடகங்கள் வந்து அதிகப்படியான தகவல்கள் பரவி வருகின்றன. என்ன காரணத்திற்காக தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை, ஆசிரியர்களுடைய கோரிக்கை, அதேபோல் வந்து அரசு தரப்பில் வந்து சில வகை 470 ஆசிரியர்களுக்கு மட்டுமே வந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அவர்களுடைய விவரங்கள் வந்து தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுடைய விவரங்கள் வந்து சேகரிக்கப்பட்டு அதனுடைய பட்டியல் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும், அதேபோல் வந்து நிறைய வகையான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருப்பதாகவும், பாஸ் மார்க் கட் ஆஃப் மார்க் குறைக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகளும் இருக்கிறனால தேர்வு முடிவுகள் வெளியிடுவதிலிருந்து தாமதம் ஏற்படுவதாக சொல்லப்படுது. இதெல்லாம் சரி செய்யப்பட்ட பின்னர் வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுமா என்பதை வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா 2026 ஜனவரி மாதம் நாம் எதிர்பார்க்கலாம் தேர்வு முடிவுகள் கண்டிப்பாக டெட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்து வெளியிடப்படும். இன்றைய தகவலின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போகலாம். அது பொங்கல் ஹாலிடே ரிசல்ட் வராது. ஆஃப்டர் பொங்கல் ஜனவரி எண்டுக்குள்ளே வந்து நமக்கு ரிசல்ட் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் வந்து மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.